ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உப்புமா ரொம்பவே போர் அடிச்சிருச்சா அப்படின்னா இந்த கிச்சடியை ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 டம்ளர் ரவையை கடாயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பச்சை மிளகாவை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கிச்சடிக்கு தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சமாக மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு பரட்டி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் கேரட் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். பட்டாணி சேர்த்தும் செய்யலாம். இந்த காய் ஒரு 90% எண்ணெயிலே வதங்கணும். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி, இதுதான் ரேஷியோ. தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். காயும் நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் ரவையை சேர்த்துக்கலாம். நான் வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டேன். மொத்தமாக சேர்த்து கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு ரெஸ்ட்டில் விட்டுடணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.